1997 ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து ஜான் ஹூ இயக்கத்தில் வெளிவந்தது. ஜான் ஹூ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் டைரக்டர், ஆக்ஷன் திரைப்படங்கள் எடுக்கிறதுல வல்லவர், அவர் நல்லவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஃபேஸ் ஆஃப்னு ஹாலிவுட் திரைப்படத்தை எடுக்கிறார். இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களாக ஜான் ட்ராவோல்டாவும் நிக்கோலஸ் கேஜும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்பாக அவருடைய புரோக்கன் ஏர்னு ஒரு ஃபிலிமு, அந்த ஃபிலிமும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதில் ஜான் ட்ராவோல்டா நடிப்பை வந்து பேசிகிட்டே இருப்பான். ரைட், இப்போ எதுக்குங்க படக்களம் திரைப்படத்தில் ஃபேஸ் ஆஃப் எடுத்து உள்ளார சேர்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் வந்து அதாவது ஃபேஸ் ஆஃபுடைய கதை வந்து நல்லவன் கெட்டவன், நல்லவன் வந்து ஹீரோ, அவன் போலீஸ்காரன், கெட்டவன் வந்து வில்ல, அவன் வந்து கொலைக்கூடக்காரன். ஒரு கட்டத்தில் முகம் மாற்று அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுவானுங்க, கெட்டவன் இடத்துல நல்லவன் வந்துடுவான், நல்லவன் இடத்துல கெட்டவன் போயிடுவான். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நல்லவன் இடத்துல கெட்டவன் தான் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நல்லவனுக்கு ஒரு பையன், ஒரு பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டி இருக்கும். கெட்டவன் வந்து நல்லவன் இடத்துக்கு போயிடுவான் முகத்தை மாற்றிக்கிட்டு. சார் ஸ்மெல்லு தெரியாதா, மச்சம் இருக்காதா, இதெல்லாம் இந்த கேள்விலாம் கேட்கலாம். இந்த கேள்விலாம் கேட்காம அந்த படத்தை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆள்மாறாட்டத்தில் பாடி லாங்குவேஜை முக்கியமாக மாற்றிக்கணும். அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஜான் ட்ராவோல்டாவும் சரி, நிக்கோலஸ் கேஜும் சரி வேறு லெவலில் வெறித்தனமாக பண்ணியிருப்பானுங்க. இப்போ இந்த படக்களம் திரைப்படத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆள்மாறாட்ட கதைகளை சிறப்பாகவே எடுத்திருந்தாங்களா இல்லையா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை சுராஜ் வெஞ்சிராமுடு, ஷர்ஃபுதீன் அண்ட் சந்தீப் பிரதீப். இந்த சந்தீப் பிரதீப் வந்து நீங்க இது ஆலப்புழா ஜிம்கான படத்துலையும் பார்த்துருப்பீங்க. வளர்ந்து வர ஒரு ஹீரோ. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து பிரதான கதாபாத்திரம் வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு பழங்காலத்தில் ஜூமான்ஜின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த ஜூமான்ஜி படத்தையே கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தி அடுத்தவங்களை ஆட்டி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து கூடு விட்டு கூடு பாயறதுன்னு கூட சொல்ல முடியாது. காத்தவராயன் படம் கூடு விட்டு கூடு பாயறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் வந்து ஜூமான்ஜி கதையிலேருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டை ஒன்று எடுத்து அதில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு கேமை விளையாடுது. அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கும் போது அதில் ஒவ்வொரு கேரக்டராக உள்ளார வருது. அந்த கேமை அவங்க எப்படி முடிக்கிறாங்க, இதுதான் அந்த திரைப்படத்துடைய கதை. இந்த ஜூமான்ஜி திரைப்படமே வந்து நம்ம தமிழில் வந்து முருகதாஸ் வந்து 7ஆம் அறிவுன்னு ஒன்று எடுத்தார். அது வந்து இந்த நோக்கு வர்மம்னு போட்டு அதில் வந்து செம ட்ரோல் மெட்டீரியலாக போச்சு அந்த படம். அந்த மாதிரியான கதை, ஆனால் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக இந்த படம் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸை கொடுக்குற மாதிரியாக இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ கதாபாத்திரங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சுராஜ் வெஞ்சிராமுடு வந்து பின்னிருக்கார். சுராஜ் வெஞ்சிராமுடு வந்து ஒரு சாஃப்டான ஒரு வாதியார். ஆனால் அதே வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக மாறினா எப்படி இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சுராஜ் வெஞ்சிராமுடு தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. ஷர்ஃபுதீன் நல்லா வரப்பாக வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்து சுராஜ் வெஞ்சிராமுடு கேரக்டரை வந்து பண்ணுறதா இருக்கட்டும். உண்மையிலே வந்து எனக்கு 2 ஆக்டருமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. காரணம்னா 2 பேருடைய பாடி லாங்குவேஜுமே 2 பேருமே மாற்றி நடிக்கணும். அது வந்து சாதாரணமாக செய்ய முடியாது. அதுக்கு ரொம்ப உடல் உழைப்பு வேணும் நிறையா. ஏன்னா டயலாக்கும் பேசி நடிக்கணும், அதே நேரத்தில் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் கொடுத்தாகணும். அவங்கிற மாதிரி பாடி லாங்குவேஜும் இருக்கணும். அதுதான் நான் வந்து ஃபேஸ் ஆஃப் திரைப்படத்தை வந்து சொன்னேன். ஃபேஸ் ஆஃபில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய, ஏன்னா கொடூரமான ஒரு ஆள், அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். ஆனால் நிக்கோலஸ் கேஜுக்கு வந்து பெரிய பாடி லாங்குவேஜே இருக்காது. அப்போ ஜான் ட்ராவோல்டா வந்து அந்த சாஃப்ட்னஸ் எடுத்துன்னு வருவார் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இதில் இந்த ஷர்ஃபுதீனும் அதுக்கப்புறம் வந்து சுராஜ் வெஞ்சிராமுடும் பின்னிருந்தாங்க, வேற லெவல் மாஸ். சந்தீப் பிரதீப் உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்கார். ரொம்ப அப்பாவியான தன் காதலி தன்னை விட்டு தன் காதலில் ஒரு பிரச்சனை, அதுக்கான ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 3 பேர், அந்த பசங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. இந்த படத்தை வந்து கலகலப்பாகணும். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 3 பசங்களுமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபண்டாஸ்டிக். அதேமாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டான்ஸ்லாம் கொடுத்து ஒரு இதுவாக போட்டு முடிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். பட் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
படம் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மிக சிறப்பான ஒரு திரைக்கதை. அந்த திரைக்கதைக்கு நடுவில் வந்து காமெடி மூலம் பூசினது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒன்றும் இல்லை, சுராஜ் வெஞ்சிராமோட கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஐயோ அது என் பிள்ளை இல்லை அப்படின்னதுக்கப்புறம் வந்து பண்ணுற அந்த ரியாக்ஷன். ஏன்னா சுராஜ் வெஞ்சிராமோட வந்து ஒரு படபடப்பாக சில விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து அதுக்கு வந்து கவுண்டர் ரியாக்ஷனாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஷர்ஃபுதீன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயம் ஒன்று இல்லாமல் இருக்கு, அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, அப்போ என்ன செய்வான், அவனுக்கு வந்து என்னவா இருக்கணும்லாம் தெரியாதுல்ல, அந்த விஷயத்தை அவன் செஞ்சு உதவாங்கிற இடம் இருக்குல்ல, ஷர்ஃபுதீன் கேரக்டர் வந்து உதவாங்கிற இடம் இருக்குல்ல, அது சூப்பராக பண்ணியிருந்தாரு. உண்மையிலே இவங்க 2 பேருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த விட சந்தீப்க்கும் வந்து ஒரு நல்ல சீன் ஒன்று இருக்கும். அது பேர் என்ன, பாத்ரூமில் போய் ஒன்று கடிக்கிற சீனு. உண்மையிலே ஒரு தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம் ஆக்சுவலி. ஆனால் என்னென்னா, இது ரொம்ப எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால படம் எப்படி இருக்குன்னே தெரியாமல் என்னால் ஒரு படத்துக்கு போக முடியல. ஏன்னா ஒரு படத்துக்கு நான் போகணுன்னா குறைந்தபட்சம் நம்ம ஊர் பணத்துக்கு 3000 வருஷத்துலேருந்து 5000 வரையும் செலவாகுது. பட் திஸ் இஸ் மை ஒர்க். அதனால் நான் வந்து சில படங்களுக்கு ரிஸ்க் எடுத்து போடுறது. ஆனால் இந்த படத்தை பற்றி எனக்கு என்ன ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆனால் படத்தோட ரிவ்யூ வரும்போது அதுக்குள்ளே படத்தை எடுத்துனாங்க. ஓடிடியில் வந்து இந்த படம் தான் எப்பயுமே நான் ஓடிடியில் படம் பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் மைண்டாக ஃபோன்லாம் நோண்டாமல் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த செகண்ட் ஹாஃபில் வர்ற சீன்ஸ் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிட்டானுங்க. சூப்பராக இருந்தது. விஸ்வராஜ் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேவில் வந்து நிதின் சி பாபு அண்ட் மனு சுராஜ் 2 பேருமே எழுதியிருக்காங்க. ஏன் இந்த ஸ்க்ரீன் பிளேவை நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து சின்ன பசங்களுக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறோம்ல, அது வந்து ரொம்ப அழகாக இதில் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சுராஜ் வெஞ்சிராமுடு ஃபேமிலி மேட்டரோட சந்தீப் கேரக்டருடைய அந்த லவ்வை வந்து கனெக்ட் பண்ண விதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி ஒரு பொண்ணு நிராகரிக்கிறா, ஏன்னா நீ ரொம்ப ஆக்டிவாகவே இல்லைன்னு நிராகரிக்கிறா. பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொண்ணு வந்து ரொம்ப சேஃபர் சைடுன்னு. ஆனால் நம்ம அதே நேரத்தில் என்ன சொல்லுவோம், உனக்கு பிடிக்கலன்னா ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து இவனுடைய ஆக்டிவிட்டீஸை அவளுக்கு பிடிக்கல, ரைட்? சரி, இப்போ நான் வர்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நீ எப்படி என்னை நிராகரிக்கிறேன்னு அதுக்கு சண்டைக்கு போவோம், எல்லாம் பண்ணுவோம். அவன் வந்து எந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கிறான்றது திரைக்கதையில் எடுத்து வந்துருக்கு. அவன் சொல்லுவான், உனக்கு வந்து என்னை வந்து பிடிக்கல, என் ஆக்டிவிட்டிஸ் உனக்கு வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு புரியுது. ஆனால் எனக்காக ஒருத்தர் கண்டிப்பாக பிறந்திருப்பா, என்னை பொறுத்துக்கிட்டு என் தேசத்துக்கு ஒருத்தர் வருவா, அதுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்றேன். அந்த டயலாக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, நல்லா கேட்டு பாருங்க. சொல்லுவான், இன்னைக்கு நீ முதல் தடவையா இப்படி பேசியிருக்க அப்படின்னு சொல்லுவான். ஆக இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்க, பேசவே இல்லை, உன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. அதுதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை, ரைட்? ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு சின்ன பசங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்துல இப்படி ஒரு கதையையும் சரி, அதில் அந்த கேரக்டர்ஸோடைய ஃபீலிங்ஸையும் சரி, அதை யங்ஸ்டர்ஸுக்கு கடத்துற வகையில் மனு அண்டு நிதின் சி பாபு 2 பேருமே வந்து திரைக்கதையில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் வந்து நான் டேக்அவேவாக பார்க்குறேன். இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் வந்து நிதின் ராஜ் ஆரோல். அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து செகண்ட் ஹாஃபுக்கான ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் ஹாஃபுக்கான விஷயங்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து மியூசிக் வந்து ராஜேஷ் முருகேசன், அவரும் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரு. ஒரு காமெடி ஃபிலிம், அந்த காமெடி ஃபிலிமை வந்து அசத்துறதுக்கான எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அனு முத்தேடத், அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். காரணம் என்னன்னா, எனக்கு இந்த திரைக்கதையிலே நான் என்ன சொல்ல வரணும்னா, ரொம்ப நீட்டி முழங்காமல் திப்பு சுல்தான் அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் நீட்டி முழங்காம டப்புன்னு கதைக்கு வந்துட்டாங்க. டக்குன்னு வந்தாங்க ஒரு கதை, அந்த கதையில் அந்த காலேஜ் இருக்குது, அந்த அப்படி டக்குன்னு வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து கதைக்குள்ளார வந்துடணும். அதை இந்த டீம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, படக்களம், வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ்? ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபில்மு, ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு திரைக்கதையில் வந்து ஆள் மாறாட்டங்களில் வந்து நிறைய குழப்புவாங்க, இவன் தான் அவனா, அவன் தான் இவனா அப்படின்னும் போது அதில் நிறைய விஷயங்களை வந்து ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த திரைப்படம் பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம். இது வந்து ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஒரு வீக்கெண்டில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஃபிலிம். டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படம் பார்த்தவங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ரிஜேஷ் வெங்காட்டேரி அவர் தான் இந்த படத்தை வந்து எனக்கு பரிந்துரைச்சார் நண்பர். அவரும் பார்த்தாரு. நிறைய பேர் பார்த்துட்டும் நல்லா இருக்குது சொல்லுங்க படம் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்து. இதே மாதிரி நீங்கள் சமீபத்தில் பார்த்து ரசித்த படங்கள், மலையாள படங்கள் எதாக இருந்தாலும் நம்ம ரிவ்யூவில் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. இந்த படம்லாம் நம்ம பண்ணாமல் போயிருப்போம். அந்த திரைப்படங்கள்லாம் கொஞ்சம் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. அது வந்து எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து என்னடா படம் பார்க்குறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு களத்தில் இறக்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க. வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். மற்றும் சுதா ஸ்ரீனிவாசன் கேமரா. தேங்க்யூ ஸோ மச்.